ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 19வது நாள், 19வது திருப்பாவை. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில்வே. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மீதேரே கொற்றல பூங்குழல், கொற்றல பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் திரவாய். கொற்றல பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் திரவாய். மைத்தடங் கண்டினாய் நீ உன் மடாளனே, எத்தனை போதும் துயிலெழ பொட்டாய்காள், எத்தனை போதும் துயிலெழ பொட்டாய்காள். எத்தனை போயேனும் பிரிவாற்றகில்லாயால், எத்தனை ஏனும் பிரிவாற்றகில்லாயால். தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். குத்து விளக்கெரிய. இந்த திருப்பாவையில ஆண்டாள் நப்பினை பிராட்டியார வழக்கம் போல எழுப்புறா. நப்பினை பிராட்டியார் திருமகளின் அவதாரம் அல்லவா, அதனால அவ சயனம் கொண்டிருக்கிற அறையில குத்து விளக்குற மங்களகரமா அப்படி சுடர்விட்டு எரிஞ்சின்னு இருக்கான். கோட்டுக்கால் கட்டில், அதாவது யானையை போன்ற பலமான கால்களையோட கட்டில் மேல அழகா மெத்தென்ற பஞ்ச சயனம், 5 பொருட்களால் ஆன மெத்தை, கோரை புல், பூக்கள், இளவம் பஞ்சு, அன்னத்தின் தூரிகை, மயிலின் தூரிகை, இவைகளால் செய்யப்பட்ட அந்த பஞ்ச சயனம் மேல பட்டு துணி, அதில் அழகா தூங்கிட்டு இருக்கா. எப்படி? கொற்றலர் பூங்குழல், கொத்து கொத்தாக நறுமணம் வீசக்கூடிய மலர்களை தன் கூந்தல் அணிஞ்சிட்டு அழகா நப்பினை தூங்கிட்டு இருக்கா. அவள் மார்பின் மேல் நம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணன் மலர் மாலையை தன் மார்பில் அணிந்து கொண்டிருக்கும் நம் திருமால் நப்பினை மார்பின் மேல் அழகாக தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார். நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், நீ வாய் திறந்து பேசு, எங்களோட பேசு, நாங்களாம் வந்திருக்கோமே. ஆண்டாளுக்கு தோழிகளுக்கும் தெரியும், ஏன்னா கண்ணன் முழித்து கொண்டுதான் இருக்கிறார் என்று. கண்ணன் மகா மாயாஜாலக்காரன் அல்லவா, குறும்புக்காரன் ஆயிட்டு, விஷமக்கார கண்ணன் ஆயிடுச்சு இல்லையா. அதெல்லாம் விஷமக்கார கண்ணன் இல்லையா. கண்ணனுக்கு தெரியும் ஆண்டாள் தோழிகளும் வந்தாச்சுன்னு. அதனால ஓரக்கண்ணால தோழிகளே ஆண்டாளையும் பார்த்து, ஆண்டாளையும் தோழிகளையும் பார்த்து, நீயே நப்பினை கிட்ட சொல்லு, நீயே அவகிட்ட சொல்லுங்கிறான். அதான் சொல்றா, வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். ஆண்டாள் அழகா சொல்றா. மைத்தடன் கண்ணினாய் நீயும் மணாளனை, எத்தனை போதும் நீ உன் கணவனை எப்பொழுதுமே நீ விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உன் கணவனை ஒரு நிமிஷம் கூட, ஒரு க்ஷணம் கூட உன்னால் விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. அது எங்களுக்கும் நன்றாக தெரியும். நீ அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பினியானா அவன் எழுந்துருவானே, அப்புறம் உன்னால நீ அவனை விட்டு பிரிஞ்சிருக்கணுமே. அதனால நீ அவனை விட்டு பிரிய மாட்டேன், எங்களுக்கு தெரியும். ஆனா அது தத்துவம் அல்ல, அது நான் நியாயம் அல்ல. ஏன்னா கண்ணன் உனக்கு மட்டும் சொந்தமானவன் அல்ல, எங்களுக்கும் சொந்தமானவன், எல்லோருக்கும் சொந்தமானவன், இந்த உலகத்திற்கே சொந்தமானவன், ஜெகத் ரட்சகன் அல்லவா. அதனால நீ கொஞ்சம் கூட அந்த இது பாரபட்சம் பார்க்காம நீ கண்ணனை எழுப்பித்தான் ஆகணும், அவனை துயில் எழுப்பணும், எங்களோட அனுப்பி வைக்கணும். அதுக்குத்தான் நாங்கெல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னு நப்பினை பிராட்டியாரிடம் ஆண்டாள் கோரிக்கை வைக்கிறார். நன்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.